அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா ரத்னகுமார் பேசுகிறேன். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. அப்போ விருச்சிக ராசி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இது காலபுருஷனுக்கு 8, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இது 8ஆம் இடத்துல இருக்கனால இது ரொம்ப டஃப்பான விஷயங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவங்க பூரா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள். இந்த விருச்சிக லக்னமும் விருச்சிக ராசியும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆலயம் இருக்குது. கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகிற வழியில் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம், அதாவது ரைஸ் ரிசர்ச் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக்குடி மேல மருத்துவக்குடிங்கிற கிராமத்தில் ஐராவதீஸ்வரர் உடனாகி அபிராமி உடனாகி ஐராவதீஸ்வரர் திருக்கோவிலில் விருச்சிக பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தேலாக இருக்கும். சரிங்களா? அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த விருச்சிக ராசிக்குரிய விஷயங்கள், ஏன்னா சந்திரன் நீசம் பெறக்கூடிய இடம். அப்போ அந்த கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் கலந்துக்கிட்டு மட்டை தேங்காய் வச்சு வழிபாடு பண்ணி அந்த மட்டை தேங்காய் எடுத்து போய் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ விருச்சிகத்தில் பாவ கிரகங்கள் இருக்குது. அப்போ விருச்சிக லக்னமாக இருந்து விருச்சிக லக்னத்திலே சனி ராகு சேர்க்கை, இல்லை அதே மாதிரி டஃப்பான கிரக சேர்க்கை, இல்லை ஆதிபத்திய ரீதியாக 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, அஷ்டமாதிபதி 8ல் இருக்கிறது. அப்போ பாவ கிரகங்கள் சேர்க்கை லக்னத்தில் இருக்கும்போது இந்த வழிபாடை செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் வரும். அப்போ மேல மருத்துவக்குடியில் இருக்கக்கூடிய விருச்சிக பிள்ளையாருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் விருட்சமாக வளரும். நன்றி, வணக்கம்.